டிராகன். இந்த படத்த பார்த்துட்டு சிரிக்காமயே வெளிய வர முடியாது. அதே சமயம் அழுகாமயே வெளிய வர முடியாது. அப்படி ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டிய தான் குடுத்திருக்காரு நம்ம அஸ்வத் மாரிமுத்து. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, "டேய் நான் தான்டா கெத்து. நான் விக்காத அரியரே இல்லடா. டேய் நான் சுத்தாத ஏரியாவே கிடையாதுடா. எங்க ஏரியால இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றதான்டா சட்டம். நான் எத்தன பொண்ணுகள உசார் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? டேய் எங்க அப்பா எவ்வளோ கேட்டாலும் குடுத்துருவாருடா. பார்றா டியூக் பைக் வாங்கி குடுத்துருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒழுக்கமா படிக்காம, காலேஜ்ல அரியர்ஸ் முடிக்காம, வெட்டியா போற பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரீட்லயே நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க. அப்படி இளைஞர்கள் எல்லாம் படிப்பு மட்டும் தான் வாழ்க்கை. அதாவது காலேஜ் போறது மட்டும் தான் வாழ்க்கை. ஜாலியா இருக்கிறது மட்டும் தான் வாழ்க்கை. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெனைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, அதையெல்லாம் தாண்டி இந்த காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? லைஃப்னா என்ன? இந்த லைஃப்க்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்க போறோம்? அப்படிங்கிறத இந்த படத்துல ஒரு வழிகாட்டியா இந்த படத்தோட கதை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம, இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஒருத்தர் 20,000 தான் சம்பளம் வாங்குறாருன்னா, அந்த 20,000 சம்பளத்திலயும் அவரால சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கான ஒரு டைம் டேபிள போட்டுக்க முடியும். அதுக்கான செலவினங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ஒரு அமௌண்ட்ட வச்சு நம்ம ஃபேமிலில சந்தோஷமா இருக்க முடியும். காசு மட்டுமே வாழ்க்கை இல்ல. காசையும் தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறையவே இருக்குது. அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் இந்த லைஃப்ல உண்மையான ஒரு நிம்மதியும், சந்தோஷமான வாழ்க்கையும் நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல அர்ஷத் கானையும், விஜய் சேதுவையும் சூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா, அர்ஷத் கானுக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்லேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம். அர்ஷத் கானோட லீலைகள், அவரோட சேட்டைகள், அவரோட ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அர்ஷத் கானை பார்க்கும்போது, விஜய் சேதுவை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அர்ஷத் கான்லாம் வேற லெவலில் டான்ஸ் பண்ணுறாரு, வேற லெவலில் காமெடியில் கலக்குன்னு கலக்கிறாரு. விஜய் சேதுவுக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆல்ரெடி இவங்க 1, 2 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் இவங்களோட என்ன சொல்கிறது, ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் போட்டு புழிஞ்சு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. இப்போ தான் ஒரு 2, 3 படங்கள் பண்ணுற மாதிரி தெரியல. இவங்க நிறைய படங்கள் பண்ண மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்கள அர்ஷத் கான், விஜய் சேது 2 பேரும் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கவுண்டமணி செந்திலோட காமெடிஸ் எல்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி ஒரு பேர். அதாவது நம்ம என்ன சொல்கிறது, செந்தில் கவுண்டமணிக்கு அப்புறமா 2 பேர் சேர்ந்து காமெடியில் கலக்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லை. ஆனால் இன்றைக்கி இவங்க 2 பேரும் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்தோட கதை எப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லரில் பார்த்த விஷயங்கள் தான். படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருந்த பையன், 48 பேப்பர் அரியர்ஸ் வச்சுருந்த பையன், அவனோட லவ் வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் ஃபேமிலி எப்படி இருக்குது, அவன் ஃபேமிலியை சமாளிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறான், அவன் இந்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகாமையே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் வாங்கி அங்கே இங்கேயும் பணத்தை புரட்டி வீட்டில் ஒரு சம்பளமாக கொடுத்து, அவன் நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் இந்த பணத்தெல்லாம் கொடுக்குறேங்கிற மாதிரி வீட்டில் ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணி வச்சு, அதுக்கப்புறமா எப்படியாவது சம்பாரித்து ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு வராரு. எதுக்காக அந்த கட்டத்துக்கு வராருன்னா இவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை 1,20,000 சம்பளம் வாங்குறான். நான் அவன் கூட போயிட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு, நான் பாரு எப்படி சம்பாரித்து மேலே வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில விஷயங்கள், தவறான விஷயங்கள் பண்ணி மாட்டிக்குவார். அதுக்கப்புறமா அவர் அந்த விஷயங்கள்லேருந்து எப்படி வந்தார் அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. அதில் நம்மளுக்கு தேவைப்படுற, இளைஞர்களுக்கு தேவைப்படுற மோட்டிவேஷ்னல் விஷயம் நிறையாவே இருக்குது. இளைஞர்களெல்லாம் ஒரு டைமாவது இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். யாராவது கேட்டிங்கன்னா டிக்கெட் கூட நானே போட்டு கொடுக்குறேன். அந்தளவுக்கு இந்த படம் கான்ஃபிடண்ட்டாக 100க்கு 100% குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படங்கள். அதாவது இளைஞர்களெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் இதுக்கு ஒரு விட தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் இதெல்லாம் பண்ணியிருந்தா நம்மளுக்கு இப்படி ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வாழ்க்கையோட கதவை திறந்து விட்டுருவாங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல், இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்குமே, சின்ன வயசில் நாம் பண்ணாத சேட்டைகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் ஆன்டிஸு, தாத்தா பாட்டி இவங்க பார்த்தவங்க கூட அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகும். ஆமாண்டா, இந்த மாதிரி ஒரு படம் அன்றைக்கே ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையை திருத்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய படம் தான்
இந்த டிராகன் படம். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னது காலேஜ் ஸ்டோரியா, லவ் ஸ்டோரியா, பிரின்சிபல் இருக்காரா? அப்ப இது டான் 2 தான். கண்டிப்பா டான் 2 தான். சிவகார்த்திகேயன் பண்ண அத்தனை விஷயங்களும் இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் பண்றாப்படி. அதனால இந்த படம் எங்க ஓடப்போகுது? இந்த ப்ரொடியூசர் தான் பாவம் இந்த பெயரை வச்சு படம் எடுக்கிறாங்க. சரி ஓகே, என்னதான் அவரோட பழைய படம் 2 படம் ஹிட் அடிச்சிருந்தாலும் இந்த படம் ஓடுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டியா பேசினாங்க. ஆனா டான் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னதான் காலேஜ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி தான், வீட்டில் பித்தலாட்டம் பண்ற ஆளு தான். ஆனா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதனால படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கதை இது இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா இருந்தாலும் ஒரு சில படங்கள் நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிடும். இந்த படம் இங்கே ஓட போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் பார்த்தாவே சொல்லிட முடியும். ஆனால் இந்த ட்ரெய்லர் கட்டும் அந்த காட்சி அமைப்பும் பார்க்கும்போதே நான் ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்த்துட்டே கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒரு பிளாக் பஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இந்த நெகட்டிவிட்டியாக பேசினவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்து வாயடைச்சு போயிருப்பாங்க அப்படிங்கிறது 100க்கு 200% சரியாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதீப் ரங்கநாதன் இருக்காது பார்த்தீங்களா, என்னம்மா ஆளு, சே நடிப்பு அரக்கங்க. ஒரு காலத்தில் நடிப்பு அரக்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு அவருக்கு ஒரு போட்டியாக நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டாருங்க. என்னம்மா நடிக்கிறான், ஏமோ அழுக சொன்னா அழுகிறான், சிரிக்க சொன்னா சிரிக்கிறான். அவன் மட்டும் சிரிச்சா பத்தாது, நம்மளே சேத்துல சிரிக்க வைக்கிறான், அழுக வைக்கிறான். அப்படி ஒரு ஹீரோவுக்கு அந்த ஆடியன்ஸை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் வேணுங்க. ஒரு எமோஷ்னல் சீன்னா அவன் மட்டும் அழுகக்கூடாது, பார்க்குற நம்ம அழுகணும். ஒரு காமெடி பண்ணால் அதை பார்த்து நம்ம சிரிக்கணும். அப்படி ஒரு வேலையை ஒரு நடிகர் பண்ணிட்டாருன்னா அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவர் அடுத்தடுத்து அவர் எங்கேயோ போயிடுவாருன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற டாப் நடிகர்களில் அடுத்த 1-2 படங்கள் மூலமாக நம்ம பிரதீப் ரங்கநாதன் டாப் லீடிங் லிஸ்ட்டில் கண்டிப்பாக நிற்பார். அது இவர் போட்டி, அவருக்கு அவர் போட்டின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்லையும் இன்னும் கொஞ்ச நாளில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நடிப்பை அப்படி வெறித்தனமாக பண்ணுறாரியா. அவர் மாதிரி ஒரு பர்ஃபார்மர் தனுஷ்க்கு அப்புறம் இவர் நல்லா பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் நம்ம பிரதீப் ரங்கநாதன். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக நம்ம மிஸ்கின் பற்றி பேசி ஆகணுங்க. மிஸ்கின்க்கு இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தது, அவர் அந்த கேரக்டர் உள்வாங்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ண விதமெல்லாம் ரொம்பவே சூப்பர். அதுவும் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டச்சு கொடுப்பாங்க இந்த படத்துக்கு. அப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்கெல்லாம் ஒரு செம்ம ஃபன்னாக செம்ம ட்ரீட்டாக, அதே சமயம் விறுவிறுப்பாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப்பை லீடிங் பண்ணியிருக்கும் இந்த ஃபஸ்ட் ஹாப்பு. அப்படி மிஸ்கின் ஒரு சூப்பரான ரோலை நடிச்சிருக்காரு. ஒரு சாஃப்ட் கேரக்டர். வாழ்க்கைன்னா என்னப்பா, வாழ்க்கை இப்படிலாம் இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மாமா, ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் நம்மளுக்கெல்லாம் எப்படி அந்த ஒரு கேரக்டரை நம்ம பார்ப்போமோ அந்த கேரக்டரை நம்ம ஸ்கூலில் நம்ம காலேஜில் ஒரு பிரின்சிபல் இருந்தால் அவரை நம்ம நேரில் பார்த்தத கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு நம்ம மிஸ்கின் அவர்கள். ஓகே, அடுத்ததாக இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து, அவரை பற்றி பேசி ஆகணும். இவரை பார்க்கும்போது நம்ம கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கொலிக்கா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணாவா, அப்படி தான் அவர் பார்க்குறக்கே தெரிகிறாரு. நம்ம பிரதீப் ரங்கநாதன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸு. அதனாலேயே இந்த படத்தில் புழிஞ்சு வேலை வாங்கியிருக்காரு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் ஆகிற மாதிரி, அதை போய் ஹீரோ கண்டுபிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கதைகள் தான் நிறையா படங்களில் எடுத்துகிட்டு இருக்காங்க. 200 கோடி 300 கோடின்னு போய் அந்த படங்களை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அஸ்வத் மாரிமுத்து இந்த மாதிரி ஒரு கதையை, இளைஞர்களுக்கு தேவைப்படுற கதையை கொடுத்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு படங்கள் தான் அடுத்தடுத்த படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு டைரக்டர் இருக்காருன்னா அது அஸ்வத் மாரிமுத்து தான். என்னதான் மற்ற நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்களை வச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய படங்களை இறைச்சி செட்டு போட்டு அதை இதையும் பண்ணி நம்மளுக்கெல்லாம் பார்த்து போர் அடிக்கிற படங்கள் எடுக்காமல் இந்த மாதிரி லைஃபுக்கு யூஸ் ஆகிற விதமாக ஒரு ஃபீல் குட் மூவியை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம அஸ்வத் மாரிமுத்து இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃப்ரேம் ஒவ்வொன்றும் அப்படி செதுக்குன்னு செதுக்கி இருக்காருங்க. உசுரம் கொடுத்து மனசை வேலை வாங்கியிருக்காரு. எங்கேயுமே லேக் இல்லாமல் சொதப்பாமல் ஒரு தெளிவான படத்தை, தெளிவான பிக்சரை, தெளிவான ஸ்டோரி லைனை எமோஷ்னலாக நம்மளால அழுக வச்சு உருக வச்சு ஆடி பாட வச்சு சந்தோஷப்பட்டு அத்தனை விஷயங்களையும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு நம்ம அஸ்வத் மாரிமுத்து. அதுக்காக அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் லியான் ஜேம்ஸ் அவர் வந்து பக்காவாக பாடல்கள் கொடுத்துருக்காரு, பின்னணி இசையிலையும் மிரட்டியிருக்காரு. அது போக இந்த படத்தோட நாயகி அனுபாமா பரமேஸ்வரன் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க இந்த ரோலில் ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங் ரோலில் நடித்ததில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக வந்து குடும்பத்தோட 100க்கு 200% போய் பார்க்கலாம். எந்த 18+ காட்சிகளும் கிடையாது. லிப்லாக் மட்டும் 2 சீன் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு நீட்டான படம். அதனால் உங்கள் ஃபேமிலி, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் டிராகன் படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள். இந்த படத்தோட ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.